ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆந்திரா ஸ்டைலில் கோவக்காய் பச்சடி. இது ரொம்ப நல்லா இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நம்ம சட்னி செய்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சீக்கிரமாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இது நான் பச்சையாக எடுத்திருக்கேன். பச்சையாக எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா இதே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் பச்சையாக எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறேன். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் இப்போ சீரகம் சேர்த்துட்டு இதுலேயே எண்ணெயிலேயே நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல கடுகு சேர்த்து வதக்கிக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம காய் ஆட் பண்ணணும். காய் சும்மா ஒரு 10 கோவக்காய் இருந்தால் போதும். பழுக்காத மாதிரி கொஞ்சம் பச்சையாக எடுத்துக்கோங்க. இது லைட்டாக பழுத்துருச்சு. இப்போ இந்த காய் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காயை சேர்த்துட்டு நல்லா வதங்கி ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா இது காரம் இல்லாத பச்சை மிளகா, அதனால நல்லா நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் நல்லா காரமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணி தான் பச்சடி செய்வாங்க ஆந்திரால, அதனால இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல மற்ற இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. மற்ற இன்கிரீடியன்ட் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ்ல பெரிய வெங்காயம், அதையும் தின்னா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல 2 தக்காளி, அதையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த தக்காளி சீக்கிரமா சாஃப்டா வேகும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா தக்காளியும் சீக்கிரமா வெந்துடும். அப்புறம் வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறமா இதை ஆற விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் சாஃப்டாக வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக கொதன்னு வேக வைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்துருச்சுனாலே போதும். இப்போ கோவக்காயும் 3/4 பாகம் வெந்திருந்தது இல்லையா, அதுவுமே நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வேர்க்கடலை, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 4-5 கொத்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 2-3 தடவை திருப்பி எடுத்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி தலையும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா கொரன்னு இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். இதை இப்படியே நீங்க டைரக்டா சாதத்தில் ஆட் பண்ணி நீங்க சாப்பிட்டாலும் சரி, இல்லை இதுல தாளிப்பு ஆட் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கனாலும் சரி. ஆனா இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டா சூப்பரா காரசாரமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ற ரெசிபியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான கோவக்காய் சட்னி ரெடிங்க. இதை ஆந்திரால தொண்டைக்காய பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா ஸ்டைல் தொண்டைக்காய பச்சடி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.